ஃபீல் தெரியுது. நான் கூட இவ்வளோ ஈத்துருவேன்னப்போ இவங்க அப்பா அம்மா கோவப்பட்டப்ப சே என்னடா அப்படி பண்ணிட்டாங்கன்னு நினச்சேன். இப்போ எனக்கும் நாளைக்கு வரேன்ட்டு இருந்தாங்க, அவரை கோச்சு பாருன்னு நினைக்கிறேன். நம்ம நம்மளை வர வேணான்னு சொல்கிறேன்னு. அதான் இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணோம்ல, இவன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. காலைல என்னென்னமோ பண்ணுறான். தம்பி இருக்கிறதே பிடிங்கி போட்டு போடாதப்பா, வாப்பா பாப்பா வாங்க போட்டு. நீங்கள் என்ன பண்ணுற? ஓ அங்கே ஈரமாக இருக்குங்க, அதனால உட்காரக்கூடாதுட்டாங்க, ஈரத்துக்கு கூடாதுட்டாங்க. அவரு வீடியோ போட வந்தாங்க எங்கள் அம்மா வீட்டுக்கு. ஏன்னா இங்கே தான் டவர் கிடைக்கும், இதுக்கு நேராக கொஞ்சம் கேப் இருக்கா. அது என்னமோ தெரியல, இந்த இடத்துல மட்டும் 5G டவர் கிடைக்கும். அதில் வீடியோ போடலான்ட்டு வந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டு நிற்கிறேன். கிளைமேட்டு செம மழை வர மாதிரியே இருக்குது. பிடிச்சதுன்னா சக்கை காட்டும் போல். இந்த கோழி ஒரே ஒரு குட்டி தாங்க போட்டு குஞ்சு பறிச்சிருக்கு. அந்த ஒரு குஞ்சு அவ்வளோ பத்திரமா பார்த்துக்குது. பாருங்க இது எவ்வளோ திறமையாக இருக்குது பாருங்க. அப்புறம் என்ன தாய்னா அப்படி தானே இருக்கும். பார்த்துட்டுங்க வீடியோலாம் அப்லோட் பண்ணிட்டேன். எதுலேயுமே பாப்பாவை காட்டாதன்னு சொல்லி மேடம் என்னை திட்டிட்டு இருக்கிறாங்க. ஃபேஸில் ஸ்மைலி வச்சு தான் போட போகிறோம், அதுக்கே காட்டாதாங்கிறா. என்ன ரீசன்லாம் எனக்கு தெரியலங்க, ஆனால் காட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி விட்டுருக்குறாங்க. அதான் காலையிலே சொன்னல, அதனால தான் வெளியில் உட்காந்துருக்காங்க மேடம். சில பேர் இருக்கானுங்க இந்த வீடியோ உள்ள வந்தாலே ஏதோ நம்ம அவங்களை ஏதோ பண்ண போகிற மாதிரியே பயப்படுறானுங்க. வண்டி காலையில் ரெடி பண்ணுறதுக்காக பிடிச்சிட்டு இருக்கோம். இல்லை வீடியோவில் காட்டாதான் கதறான் ஒருத்தாங்க. நான் தான் சொல்லிட்டேன் கொள்ளாயிட்டேன். இப்போதைக்கு ஏதாவது ஒட்டு போட்டு ஓட்டுன்னா நீ இல்லாமல் கூட நான் 2 நாள் இருந்துருவேன். வண்டி இல்லாமல் என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஏற்கனவே ஒரு நாளுக்கு மேலே இருந்தாச்சு, இதுக்கு மேலே முடியாது. எங்கேயாவது கடை வாங்கினாலும் பரவாயில்ல, நான் வீடியோ ரெடி பண்ணுவேன். எங்கள் அக்கா ஃபேமிலி எல்லாரும் வந்தாச்சுங்க. எங்கள் அப்பா இவர் தாங்க. எங்கள் அப்பாவை காணோம், உங்கள் அம்மா மட்டும் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எங்கள் அப்பா தான் உட்காந்துருக்குறாரு பாருங்க கம்பீரமா. ஒட்ட தெரியலையா? ஹேங் ஒட்டல. தூக்கிட்டு போட்டுமா பாப்பாவை? தூக்கிட்டு போட்டுமா? வேணாம். எல்லாரும் வந்துட்டாங்க. நான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் வண்டியை. இந்த மணி 2:30 ஆயிடுச்சுங்க. இப்போ தான் ஜாமான் வாங்கிட்டு ஓரளவுக்கு எல்லாத்தையும் முடித்தோம். அப்புறம் நிறையா இங்கே டூல்ஸ்லாம் கிடைக்கலையா, வெளியில் போய்ட்டு இப்போ ரெடி பண்ணிட்டு வந்தோம். இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குங்க, முடிச்சாச்சுன்னா வண்டி வேலை முடிஞ்சிச்சு. அவ்வளோதாங்க, எல்லாரும் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கோம். வந்தவொடனே என்ன சொல்கிறா பாருங்க, என் பொண்ணுக்கு கொலுசு இதை எடுத்து போகணுமா, வெயிட் பண்ணுறி ஒரு 5 பவுனில் இதாக எடுத்து கொடுப்போம், செயினுங்களும் கேட்க மாட்டேங்கிறான். எடுத்துருவோம் கண்டிப்பா. இப்பதான் வெட்டியா சுத்தி வரேன். இப்ப என்னத்த செய்யறது, நான் வேலைக்கு போன அடுத்த வாரத்துல உளுந்து உடைக்கிறாங்க. உளுந்து எடுத்துட்டு வந்தாங்க, முழு உளுந்தாதையில இருக்கு, அதெல்லாம் உடைச்சிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, இவங்க எல்லாம் ஒரு சைடு படம் பார்த்துட்டு இருக்காங்க. வருஷம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. என்ன ஒரு குறைங்கன்னா எங்க அப்பா என் கூட இல்லை, எங்க பாட்டி இல்லை. இவங்க ஏன்னா இவங்க யாரும் இவங்க கூட சிங்க் ஆக மாட்டாங்க. அது நம்ம குடும்பத்தில் பெரிய கலவரம் நடந்ததுதானே நாங்கள் வந்து இந்த லைஃப் இல்லை. அவங்க வந்தாலும் செட் ஆகாது அவங்களுக்கு. என்னோட கேரக்டரே வேற. அவங்களும் ஒரு மாதிரி எப்படின்னா அவங்க வந்து தனியாகவே போயிருப்பாங்க, யார் கூட இது பண்ண மாட்டாங்க. அது இல்லாமல் எங்கள் பாட்டி வெத்தலை போட்டு பொழிச்சு துப்பிட்டே இருக்கும். அது என் பொண்ணு வேற இருக்காளா ஏதாவது. நானே இப்போலாம் குளிக்காம பாருங்க எங்கே உட்காந்துருக்கேன். நானே குளிக்கல இன்னும் வரையும், நான் போக மாட்டேன். இது வரையும் தொடவும் இல்லை என் மோளை. நான் ஒரே ஒரு டைம் தூக்குனேன், ஹாஸ்பிட்டலில் குளிச்சு தான் போய் தூக்குனேன். அது வரையும் இன்னும் தொடவே இல்லை என் மோளை. அதனால அதை யோசிக்கிறேன். அதனால இப்போ இவங்க எல்லாம் ஊருக்கு போயிட்டு எல்லா பிரச்சனையும் சாலமாக வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். எங்கள் அப்பா நாளைக்கு வரேன்ட்டு இருந்தாங்க, அவரை கோச்சு பாருன்னு நினைக்கிறேன். நம்மளை வர வேணான்னு சொல்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் வர சொல்லியிருக்காங்க. யாருக்கும் எந்த விதத்துலையும் கஷ்டம் வரக்கூடாது. இல்லை அவங்க ஃப்ரீயாக இருக்கட்டும், இவங்க ஃப்ரீயாக எல்லாம் முடிச்சுப்போம். நீ நம்ம சொல்கிறேன் கரெக்டாக தான் யோசிப்போம் எப்போவுமே. ஆனால் பைத்தியம் மாதிரி தெரியும் சில பேர். மேடம் படுத்துருக்காங்க, 2 மேடமும் படுத்துருக்காங்க. அவங்க சின்னவங்க தூங்குறாங்க. ஏந்திருங்களா வீடியோ வாங்க. இன்னமும் தூக்கி விட வேண்டியதாக தாங்க இருக்குது. அவளால் இன்னும் நார்மல் ஆகலை. உள்ளாக்கி என் மேலே கோவமா நான் கேட்டலான்னு இல்லை. என் மேலே கோவமா தீபாவளி எதுமா போய் வண்டிக்கு 6000 செலவு பண்ணிட்டு வந்தானே. அது சரி, வண்டி இல்லாமல் நீங்கள் சொல்லுங்கள் இருக்க முடியுமா? நேற்று இவங்க அம்மா நடந்து போயிட்டு வந்தாங்க. 1000 இப்போ வந்துட்டாங்க, அக்கா வீட்டில் வந்துட்டாங்க. கார் இருந்தாலுமே என் கையில் வண்டி எல்லாத்துக்கும் கார் தூக்கிட்டு போக முடியுமா? அதுவும் ஆமினி தான். அவங்க அது எல்லா இடத்துக்கும் ஆமினி தூக்கிட்டு ஓட முடியுமா? இதுனா சர்க்கு டிராஃபிக்கில் பூந்து வரலாம். இதை போய்ட்டு திடீர்னு நம்ம நாளைக்கு ஒரு நான்வெஜ் எடுக்கிறோம், பொருள் வேணால் வாங்கிக்கலாம். அது முக்கியமான காரணம். 2வது வண்டி இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. அதான் சொல்லிட்டேன் வெளியில் உங்கள்கிட்ட. அது கோவப்படாது, அடுத்த வருஷம் நல்லா செலிப்ரேட் பண்ணிக்கலாம். அதை விட பெரிய செலிப்ரேஷன் இந்த வருஷம். என் முகம் கூட கொண்டாடிட்டு இருக்கோம். என்ன நீ கல்பனை சொல்லுமா? ஏமா என்ன ஒன்றும் நினைக்கலங்க.
தீபாவளி அதுவும் வண்டி வேலை வச்சுச்சுன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை விட. இனிமேல் அது ரிப்பேர் ஆகிற அளவுக்கு பண்ணிட்டேங்க. நான் எல்லாமே ஒயரிங்கிட்ட புதுசாக மாற்றிட்டேன். இனிமேல் வண்டி ஸ்டார்டிங் டபுள் சம்மந்தப்பட்டது வராது. கீழே ஒரு கேஸ் உடஞ்சிச்சு வண்டி. ஆனால் அது அப்படியே லைட்டாக ஒரு வெல்டு அடிச்சு அப்புறம் அதான் சொல்கிறேன், ஆயில் மட்டும் மாற்றிட்டா நம்ம இன்னும் ஒரு 4-5 வருஷத்துக்கு அதில் கையை வைக்காமல் ஓட்டிகிட்டே கிடக்கலாம். இன்னும் 2000 செலவு பண்ண மாட்டேன்னா அந்த வண்டி புது வண்டி வாங்குற சக்தியும் தேஜமும் இப்போ என்கிட்ட இல்லைங்க. ஏன்னா மாதம் 5000 டியூ கட்டுற மாதிரி வரும். இனிஷியல் அமௌண்ட் வந்து மினிமம் 30 ரூபாயாவது நம்ம வந்து கட்டி ஆகணும். அவ்வளோ பணமும் என்கிட்ட இல்லை. இருக்கிறத வச்சு ஓட்டு இன்னும் 4-5 வருஷம் அதுக்குள்ளே வாழ்க்கை மாறிச்சுன்னா அப்போ டியூ கட்டுற அளவுக்கு சக்தி வந்தால் எடுத்துக்கலாம். அது மாதிரி என் பொண்ணுக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சா அடுத்தது அவளுக்கு என் பொண்ணுக்கு வந்து இது எடுத்து போகணும், கொலுசு, அது என்னது அருணாக்குடி, அப்புறம் சின்னதாக ஒரு மோதிரம். இதெல்லாம் இன்னும் 2 மாதத்துக்குள்ள சம்பாரிச்சுன்னு எடுத்து போகணும். எடுத்து போட்டுருவேன். என்ன என் பையனுக்கு எதுவும் செய்யல. இல்லை அவனுக்கும் செய்யணும். என் பொண்ணோட விட கூடாது, அவனுக்கும் செய்யணும். இல்லை அதுவும் சம்பாதிப்ப நம்பிக்கை. என் பொண்ணுக்கும் செஞ்சுட்டு அவனுக்கு திரும்ப நான் செய்வேன். அவனுக்கு தான் எல்லாமே இன்னும் சொல்ல போனா. இருந்தாலும் பொண்ணுக்கு நான் கட்டி கொடுக்குற வரையும் என் பொண்ணை நான் நல்லபடியாக பார்த்தேன். ரொம்ப ஓவராக பேசுகிறேன்னு அது எல்லாமே அப்பனா ஆகும்போது தான் அந்த ஃபீல் தெரியுது. நான் கூட இவ்வளோ ஈத்துருவனப்போ எங்கள் அப்பா அம்மா கோவப்பட்டப்ப சே என்னடா அப்படி பண்ணிட்டாங்கன்னு நினச்சேன். இப்போ எனக்கும் தோணுது என் மோ அந்த மாதிரி பண்ணால் நான் என்ன பண்ணுறது. எங்கள் அம்மா கூட நேற்று கேட்டாங்க, என்னமோ மருந்து போடக்குள்ள இவர் பார்த்து என்னமோ சொன்னாரா, கேர் பண்ணி நீ இது பண்ணுற மாதிரி தானே நாங்கள் என் பொண்ணை வளர்த்துறோம் அப்படின்னு கேட்டாங்க. ஐயோ கடவுளே. இல்லை அது உண்மைதாங்க. அது 1000 இருந்தாலும் அவங்கவுங்க அந்தந்த இடத்துக்கு வரும்போது அதோட இது தெரியுங்கிற மாதிரி இருந்தாலும் நான் இப்போ ஒன்று பிள்ளைய கூட்டு போய் வசதி இல்லைனாலும் சந்தோஷமா இல்லையாம்மா? நீ வசதி காரில் கூட்டு போக முடியல, நகையெல்லாம் எடுத்து போட முடியலனாலும் என் முன்னாடி கூட சந்தோஷமாக வச்சுக்க முடியுது. கூடவே இருக்கேன். என்னால் முடிஞ்ச ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்ன அந்த காசு கொண்டு முன்னால் சம்பாரிச்சு செய்யணும். என்ன அதான் எல்லாம் வெளியில் உட்காந்துருக்காங்க, நாங்கள் 2 பேரும் உள்ளே உட்காந்துருக்கோம். ஏன்னா நான் மேடம் கூட உட்காந்துருக்கேன், 2 மேடம் கூடயும். சிவா வந்து அவங்க வந்தது தான் சாக்குன்னு அவங்க கூட போய் உட்காந்துட்டாங்க. அவ்வளோதான், எல்லாரும் தூக்கம் வருதான். மணி 9 ஆயிடுச்சு. எங்கள் மாமியார் விழுந்து எல்லாத்தையும் உடச்சிட்டு தீபாவளிக்கு எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இப்போ தான் வராங்க. நாங்கள் எல்லாம் படுத்துட்டோம். 4 பேரும் சாமி ரூமில் எப்பயும் போல வந்து படுத்தாச்சுங்க. நாளைக்கு தீபாவளி விழாவை எடுத்து அடுத்து அந்த விழாவில் மீட் பண்ணலாம். வாங்க.